காங்கேயத்தில் ஒரு 5 வருஷமா தாஜ் பிரியாணி ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கோம். நம்ம ஸ்பெஷல் மாஸ்டர் இவர். இது இஞ்சி பூண்டு, இது கேசரி கில்லை. 6 kg நெய், 1/2 கிலோ ரவைக்கு 1 ஜக்கு தண்ணி. நெய் முதங்குது. இங்கே தால்ச்சாவுக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அடுப்பு பற்ற வைக்கிறதுக்குள்ளே இங்கே மாஸ்டர் குக்கரில் ஒரு டைம் பருப்பு வந்துருச்சு. அடுத்து மறுபடியும் செகண்ட் டைம் பருப்பு வேக போடுறாங்க. ஆமாங்க, 2 பக்கெட். பச்சை மிளகா, வெங்காயம், தால்ச்சா தாலி காய்கறி போடுறாங்க. இதில் பாருங்க, நம்மளே வேலை வாங்குறாரு. பிரியாணி போட்டுருவாங்க, ஓடிடு. அடுத்து மட்டன் பிரியாணிக்காக மட்டனை கழுவிட்டுருக்காங்க. மசாலா எல்லாம் ஓகே, லைட்டாக உப்பு மட்டும் வேணும். உப்பு உடைக்கப்படுகிறது, அப்படியே கீழே போடு. சாப்பிட்டு பிஸியா இருக்கிறீங்க. இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவில் சொல்லியிருந்தா இந்த வெள்ளையில வெள்ள மாலையில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். முதல்ல ஸ்வீட் ஸ்டைலிருந்து ஆரம்பிப்போம். அதுக்காக ஸ்வீட்டுக்காக வந்து பைனாப்பிள் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்பெஷல் மாஸ்டர் இவர். இங்கே எல்லாருமே வந்து வெங்காயம், காய்கறிகள் நறுக்கிட்டு இருக்காங்க. தால்ச்சா செய்யறதுக்காக குக்கரில் பருப்புல வேக போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மாஸ்டர் எடுத்து வெங்காயம் வெட்டுறதுக்கு வந்துட்டாருங்க. இப்போ முதல்ல வந்து கேசரி செய்யறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. இது இஞ்சி பூண்டு, இது கேசரி கில்லை. தண்ணி, அடுப்பு எல்லாமே ரெடியாக இருக்குது. கொஞ்சம் இருக்கட்டும். 6 kg நெய். அது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறானுங்க. சேர்த்து. ஆமாம், இதெல்லாம் பெருசாக வாங்கி வைக்க மாட்டேங்களா? மனசு ரெண்டு ஜக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நெய் மனம் தூக்குது. 1/2 கிலோ ரவைக்கு 1 ஜக்கு தண்ணி. அப்போ 1 கிலோ ரவை போடுறீங்க.
குழந்தைங்களாம் அவளோட இருக்கிறாங்க எப்போ கேசரி ஆகுன்னு. லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் போதும். ரவையை போட்டு கிண்டிட்டு இருக்காங்க. இது நிறுத்தாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆகிடும் ரவை. இப்போ 2வது பாக்கெட்டு 1/2 கிலோ பாக்கெட்டு. முதல்ல ஒரு 1/2 கிலோ போட்டாச்சு, இப்போ 2வது 1/2 கிலோ போடுறீங்க. கிளறிட்டே இருக்கணும் பாக்கெட் முடியிற வரைக்கும். இல்லை கட்டி ஆகிற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். கட்டி ஆயிடக்கூடாது, அதனால இது பண்ணுறது. சக்கரை போடு போடு. சர்க்கரையை போடுறீங்க. எல்லாமே போடு. சர்க்கரை எவ்வளோங்க? 2 கிலோ. 1/2 கிலோவுக்கு 1 கிலோ. 1 கிலோ ரவைக்கு வந்து இப்போ 2 கிலோ சர்க்கரை போடுறோம். ஆமாம். ஓகே. 1 கிலோ ரவைக்கு 1/2 லிட்டர் ஆயில். ஆமாம், 100 கிராம் நெய் போதும். இதெல்லாம் கடைக்கு ரெசிபி. தணல் மறுபடியும் ஏற்றாச்சு. பைனாப்பிள் எப்படி மிதக்குது பாருங்க, அது காட்டுங்க. நல்லா அல்வா கிண்டுற மாதிரி கிண்டிகிட்டே இருக்காரு அண்ணன். நெய் முதங்குது. நெய் மிதக்குனா ஓகேங்களா? அடுத்தது குக்கரில் பருப்பு வச்சு அடுப்பில் வச்சுட்டாங்க தால் சவுக்காக. பிரியாணிக்கு எதுக்கு? அடுத்தது அந்த பிரியாணி பாத்திரமெல்லாம் கழுவியெல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. அக்கா பாருங்க கழுவிட்டு இருக்காங்க. இவங்க கடைக்கார ஓனரமாக தான் இவங்க. விறகெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே தால் சவுக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. டவர் இல்லை. சிக்கன் பிரியாணிக்கு தேவையான கோழி கறி எல்லாம் கழுவிட்டுருக்காங்க. அங்கே அடுப்பு பற்ற வைக்கிறதுக்குள்ளே இங்கே மாஸ்டர் மல்லி புதினா கட் பண்ணுறக்கு வந்துட்டாருங்க. அப்படியே எலுமிச்சம்பழமும் கட் பண்ணி புடிஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு கொண்டு போயிடலான்னு வந்துட்டாங்க. அவங்கள குக்கரில் ஒரு டைம் பருப்பு வந்துருச்சு. அடுத்து மறுபடியும் செகண்ட் டைம் பருப்பு வேக போடுறாங்க. பருப்பு, பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, புளி. அடுத்தது அரிசி அளந்து எடுத்துக்கணும். சீரக சம்பா. ஐயோ, சம்பான்னு வச்சிருக்க, ரம்பான்னு வச்சிருந்தா ஆசாசியா வாங்கி புடைச்சு பொங்கி சாப்பிட்டுக்கலாம் ஐயா. முக்கால் பக்கெட், 2.25 பக்கெட். சரிதா? ஆமாங்க, 2.25 பக்கெட்.
மாஸ்டர் ரெசிபி சொல்லிட்டே இருக்காரு. கூட அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அங்கே வாங்க, அங்கே ஒரு ஏமா அசிஸ்டண்ட்டு வாமாங்க, ஃபீல்டுக்குள்ள வாமா. பீக்கியாவா? பீக்கியா உள்ளவா? ஓ, உள்ள போன தமிழ்ல சொல்றத விட்டு ஏன் ஹிந்தில சொல்றீங்க? கொஞ்சம் அடுத்தது அல்பியா அவர்கள் பச்சை மிளகாவை போடுவார். என்ன ஒரு பக்கமா இருக்குது? ஏமா மாஸ்டர் இதெல்லாம் கரெக்ட் பண்ணது இல்லையா? பச்சை மிளகா, வெங்காயம் கிலோவுக்கு 400 கிராம். இது புரி அஸ்டண்டே ஒழுங்கா வேலை செய். பூரானா அதே தூக்கி பிரியாணி போட்டுறாதீங்க. ஊரான் பிரியாணி ஏரியா போதும். பெரிய மஸ்து சின்ன மஸ்து கொஞ்ச நேரம் எரிச்சு दालचा थाली कधी தெரியல. இப்போ ஸ்பெஷல் மாஸ்டர் பண்ணாரு. சும்மா திருப்புறாரு. எல்லாம் விவரமா தான் வராது. எரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்கே போட்டாச்சு தால்ச்சால. தக்காளி போட்டாச்சு. வேற ஏதோ ஒன்று ஆலாங்கடை தான்ப்பா அப்படிங்கிறாரு. காஞ்சியம்லாம் கொண்டு வந்துடாதீங்க, ஆலாங்கடை தான் இருக்குது, மாற்றிடாதீங்க, எடுத்துட்டு போயிருங்க. பட்டகிராமத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்கே போட்டுறாங்க. தூளெல்லாம் போட்டாங்க.
பேஸ்ட்டு 12 கரண்டி. இப்போ காய்கறி போடுறாங்க இதில். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சுரக்காய், எல்லா காயும் இருக்குது இதில். மாங்காய் ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது. முருங்கைக்காய் இருக்குது. இந்த பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மணக்குது அப்படியே. மாஸ்டர் கிளறிட்டே இருக்காரு. தக்காளி பேஸ்ட்டு, வெங்காயம் பேஸ்ட் விட்டு பாருங்க. சித்தி வந்து திருப்ப முடியாமல் திருப்பிட்டு இருக்காங்க. அவங்களுமே உப்பு போட்டாச்சுப்பா. பாட்டிக்கா இது கூட செய்யறீங்க பிரியாணியே சாப்பிடுங்க. கொத்தமல்லி, புதினா ரெண்டும் போட்டாச்சு. மீண்டும் மிளகாய் தூள். காரம் கம்மியாக இருக்காது அதனால. மாற்று விறகு வச்சு வைக்கிறார் கீழே. பாரு நம்மளே வேலை வாங்குறாரு. ஜாஸ்தியாக மூடி வச்சாச்சு. இங்கே ஒரு பக்கம் அரிசி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. சாப்பாடு சாப்பிடும்போது இங்கே பிரியாணியில் மிளகாத்தூளும் தயிரும் போட்டாச்சுங்க. சகட்டும். அடுத்த நெய் ஊற்றுறாரு. இந்த பழத்துக்கு வரணும். அப்படியே எண்ணெய் மேலே வரணும். கலர் வரணும். அதாவது கலர் பொடி சேர்த்தாமலே கலர் கொண்டு வராரு மாஸ்டர். நாளைக்கு நல்லா கலரிட்டே இருக்கணும் பாருங்க. எண்ணெய் ஊறுகா மாதிரி போய் பிரிஞ்சு வரணும் மேலே. இப்போ வந்து சிக்கன் போடணும். இல்லை சீக்கிரம் போடுறதா? ஆமாம், சிக்கன் உடஞ்சி. இப்போ பட்டைக்கிராம் பொடி போடுறாரு உள்ள. சிக்கன் போடலான்னு இருந்தது. அப்புறம் பார்த்தா மறுபடியும் மறந்துட்டார் மாஸ்டர். அதனால பட்டைக்கிராம் பொடி உள்ள போறாரு. எனக்கு என்ன போட சொல்றாங்க இப்போ புரியுது. எனக்கே உள்ள இந்த மாதிரி 20 கிராம் சரியா? ஒன்று போடு. அவர் பாருங்க சொல்லி கொடுத்தே இருக்காரு. ட்ரைனிங் பண்ணிட்டே இருக்காரு. ஆமா, இதில் போடு போடு. மொத்தமாக போட்டு ஒன்று போட்டேனா?
பிரியாணி போட்டுருவாங்க ஓடிடு. ஒரு கைக்கு 20 கிராம் வரணும். இப்போ கறி போடுறது தொண்டை 50 கிராம் பீஸ் போட்டாரா? 40-30 கிராம் பீஸ் போட்டாங்க உங்களுக்கு. ஜாதிக்காய் இருந்தால் கொஞ்சம் பொடி பண்ணி கொடுங்கடா. இருக்காப்புல ஜாதிக்காய் நீங்கள் கொடுத்து பவுடர் பண்ணிக்கிற மாட்டேன். ஜாதிக்காய் 3 பீஸ். அப்போ உங்கள் கடை பிரியாணி வந்து ரகசியம் அதுதான். மீண்டும் மீண்டும் மக்களை ருசி இருக்கிறதுக்காக இயற்கையான பொருளை சேர்த்துறீங்க. ஜாதிக்காய் மைண்ட் மேட்ரு அதுதான். காலத்தை குடிச்சிட்டு இருக்குது. இங்கே தண்ணி ஊற்றியாச்சு. அது லெமன் வாட்டர். லெமன் வாட்டர் அதாவது லெமன் ஜூஸ். இப்போ அடுத்த வந்து தட்டு போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். பாரு மூடி எங்க இருக்குது. அங்க இருக்கு பாருங்க. அங்க அங்க உழவுற வரைக்கும் மூடி வச்சுக்கணும். அடுத்தது தால் பருப்பு போட்டு திருப்பி கொடுக்குறாங்க. பருப்பு புளி தேங்காய். பருப்பு புளி தேங்காய் 3 போட்டாச்சு. அடுத்தது மட்டன் பிரியாணிக்காக மட்டனை கழுவிட்டு இருக்காங்க. அதுக்கும் அரிசி தனியாக ரெடியாக இருக்குது. மட்டன் பிரியாணி கம்மியாக தான் செய்கிறாங்க. பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கிறாங்க. மாங்காய் போட்டாச்சு. இப்போ இனிமேல் தான் டேஸ்ட்டே அதிகமாக போகுது. மாங்காய்க்கு இல்லை குழம்புக்கு. அப்பப்போ இப்படி திறந்து பார்த்துக்கணும். பாருங்க லைட்டாக கொதிக்குது. இனிமேல் தான் ஆரம்பிக்கும். உலகம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னும் கொதிக்கணுமாம்மா. இங்கே குழம்பு கொதிக்காது. முடியுங்க. அங்கே வச்சுருங்க. அப்படி தள்ளுங்க. ஆமாம் இந்த குண்டா தட்டு. எல்லாம் அழகா இருக்குல்ல பார்த்தீங்களா? நாங்கள் இப்போ பார்க்குற அரிசி போட்டு அரிசி ஒரு பதமாக வர டைமில் உப்பு பார்ப்போம். மனம் தூக்குது. முட்டாபிள் அவ்வளோ அரிசி போட்டாச்சு. அரிசி உள்ள முங்கிடுச்சு. கறவை கண்ணிக்கே தெரியல. ஒரு கரண்டி உப்பு இருக்கும் இந்த மசாலா கரண்டி. ஓ அரிசி போட்டது கூட உப்பே பார்ப்பீங்க. இப்போ ஏன் கழிச்சு பார்க்கலாம். நறுக்குன்னு இருக்கணும் உப்பு. ஒன்றும் பண்ணாத. அரிசி உடம்பு மசாலா எல்லாம் ஓகே. லைட்டாக உப்பு மட்டும் வேணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வாங்கிக்கிங்களா? என்ன பில் எல்லாம் ஓகே. லைட்டாக உப்பு மட்டும் வேணும்.
போடு இன்னொரு கை போட்டுரு போதும் போடு உப்பு நான் இப்போ இந்த பதத்தில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா சுருக்குன்னு இருக்கணும் இல்லைங்களா? 90% வயசான ஆளுங்க உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க. இப்போ மட்டன் பிரியாணி இங்கே ரெடியாக போகுது வந்தது. அது குவான்டிட்டி கம்மி தான். நெய் ஊற்றியாச்சு, அடுத்து ஆயில் ஊற்றுறாங்க. மெதுவா இது வந்து சப்பு சப்புன்னு இருக்கும் சோறு. பிரியாணினாலே எல்லாம் இப்போ திருப்புறத வேலையே. இந்த நேரம் திருப்பின வேலையில் இப்போ திருப்புறத வேலைங்க. இந்த மாதிரி அரிசி அப்படியே மேலே வரணும். இந்த மாதிரி கப்பல் ஓடுற மாதிரி திருப்பிட்டே இருக்கணும், இல்லைன்னா படை கவுந்துடும். இல்லை அரிசியும் உடையக்கூடாது. அரிசி உடையாமல் திருப்பணும். இப்போ பாரு உப்பு கொதிச்சு வருங்க, அரிசி மேலே வருது. அதே சமயத்தில் நெருப்பு கம்மியாக பண்ணிடுறாங்க, தணல் கம்மியாயிடுச்சு. ஏன்னா இந்த பதத்தில் இருந்தால் தான் வந்து மெதுவாக வெந்து வரும். நீ தம்மு கொடுவாங்க அடுத்து. காரம் வேண்டாம். எனக்கு கொஞ்சம் போடணும். கிச்சடி கொடு. பாருங்க தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு நல்லாவே. இந்த கட்டையெல்லாம் வெளியே எடுத்து விட்டுட்டு தம் போட்டுருவாங்க. அப்படியே தம் போட்டால் வேலை முடிஞ்சுது. பாய் தம்முக்கு எவ்வளோ நேரம்? 20 நிமிஷம் தம் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்கே போட்டாச்சு. மட்டன் பிரியாணி தனியாக ஸ்பெஷலாக வந்துட்டு இருக்குது. அதுக்கு கொஞ்சம் வெளியே எடுத்து விடுங்க. பப்பி ஒரு மிளகாத்தூள் பேக்கெட் வேண்டியது. கொஞ்சம் வைக்கி கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன். அது இல்லைங்க. காக்காய்களை வெயிட்லிங் இருக்கு. காவல் ரோபோ
இப்பொழுது தம் உடைக்கப்படுகிறது. அப்படியே கீழே போடு. நெருப்ப கீழே போடு. தள்ளிக்கோ, நீ தள்ளிக்க ஃபர்ஸ்ட். இரு நானும் ஒரு துணி பிடிக்கிறேன். அப்படியே இப்போ தம் உடைக்க போறாங்க. சிங்கிள் பார்சலா வேணுங்களா இல்ல எப்படி வேணும்னு சொல்றீங்க? ஒவ்வொன்றா வேணுமா இல்ல அப்படியே பாத்திரத்துல ஏற்றி விட்டுருக்கா பாத்திரத்தோட? அப்படிங்களா? மொத்தம் எத்தனை பேர் சாப்பிட்றதுங்க? ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. மனம் தூக்குது. மனமோ மனம். பாருங்க, கலர் எதுவும் சேர்த்தாமலே இந்த கலர் வந்துருக்குது. வெறும் அந்த ஆனியன்லேயும் பச்சை மிளகாயிலையுமே கொண்டாந்தார் கலர் மாஸ்டர். அவ்வளோதான். தள்ளு. என்னடா வேணும்? வண்டி சாவி தானே பஞ்சர் ஆகி கிடக்குறா. இங்கே ஒரு பக்கம் தயிர் சட்னிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. வெங்காயம், தயிர் கூடவே பச்சை மிளகாய் நறுக்கி போட போகிறாங்க உள்ள. சட்னி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தான் அடுத்ததாக வந்து டேஸ்ட் பார்த்து சின்ன மாஸ்டர் ரிவ்யூ சொல்லுவார். ஏன்டா அப்போ சாப்பிட்டு பிஸியாக இருக்கிறீங்க? ஏன் கம்மிட்டுருமாமா லைவ் போடுறீங்களா? வாங்க வாங்க வாங்க. மருகாய் வாங்க வாங்க. அடுத்து யாரு? இப்போ வாங்க. நீ வா வா வா. மாமி மாமி அசினா புப்பு இல்ல ரிவ்யூ சொல்லிட்டு போங்க அப்படியே கேமரா பார்த்து. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். காங்கேயத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள். என் பேர் அப்பாஸு. காங்கேயத்தில் ஒரு 5 வருஷமாக தாஜ் பிரியாணி ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கோம். காங்கேயத்தில் நாங்கள் இங்கே நம்ம திருப்பூர் ரோடு பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்குது நம்ம கடை. காங்கேயத்தில் நல்லா ஃபேமஸான கடை. நம்ம கடையில் சிக்கன் பிரியாணி மட்டும்தான் இருக்குது. சிக்கன் சில்லி, சிக்கன் வறுவல், சிக்கன் ஐட்டம் எது கேட்டாலும் கிடைக்கும். பொள்ளாச்சியில் ஒரு ஆர்டர் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம் பிரியாணி செய்கிறதுக்கு. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்குறோம். பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டும் இல்லை, மட்டன் பிரியாணி எது கேட்டாலுமே ஆர்டர் படி எல்லாம் செஞ்சு தருவோம். நாங்கள் பிரியாணிக்கு மசாலான்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்களே எல்லாமே மேக் பண்ணுறது தான். சிக்கன் பிரியாணிலேருந்து எல்லா பிரியாணிக்கும் ஒரே மசாலா தான் போடுவோம். இது ஆனியன் எல்லாமே அப்பப்போ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வெட்டி எல்லா இஞ்சி பூண்டு வரைக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்குவோம் அந்த டைமிங்லேயே. கேட்ரிங் சர்வீஸும் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டராக இருந்தாலோ, என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலோ, கல்யாணம் இருந்தாலோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் செஞ்சு தருவோம். இது மாதிரி காங்கேயத்தில் இந்த மாதிரி நாங்கள் நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். என்ன எவ்வளோ ஆர்டராக இருந்தாலும் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம். நாங்கள் ஆர்டர் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் செஞ்சு கொடுப்போம். உங்கள் இடத்துக்கே வந்து உங்கள் வீட்டுக்கும் செஞ்சு கொடுப்போம். சரி, நாங்களே ஆர்டர் படி எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கஷனில் இருக்கும். நம்பர் சொல்கிறேன்: 9025595548. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போதுமா? கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே.